படைன்னு சொல்லி இது வளர்ச்சியா? வளர்ச்சினா நீ எதை நீ நிர்ணயம் பண்ணி சொல்றீங்க? இந்த சர்க்கார் ஆகக்கூடியவங்க மக்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு புழு பூச்சி புல்லு மாதிரி தெரியுது. கடுமையா எச்சரிக்கிறோம், நாங்க நாசமா போயிருவீங்க. இந்த நாடு ஒன்றுபட்ட ஒரு இந்தியாவா இருக்குமாங்கிற சந்தேகமாயிருது. இன்னைக்கு எல்லாமே இப்படி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. சமஷ்டி குடியரசுகள் தான். சமஷ்டி போக்கு இல்லைன்னு சொன்னால் அவங்க பிரிஞ்சு போயக்கூடிய நிலையை நீங்க உருவாக்காதீங்க. அதே மாதிரி இந்த நாட்டுக்கு வந்து விஞ்ஞான ரீதியா அவங்க சொல்லக்கூடிய நான் விஞ்ஞான ரீதியா என்னுடைய அறிவுக்கு எட்டிய விதத்துல என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த நாடு காங்கிரஸ் பிஜேபி தேசிய கட்சியில தேவையே இல்லை. அந்தந்த மாநிலங்கள்ல இருந்து அந்தந்த மாநில கட்சி அந்த மொழி சார்ந்து அந்த இன சார்ந்த மக்கள் பூரா ஜெயிச்சு வரணும். அந்தந்த மாநில கட்சியை சேர்ந்து அந்த எம்பிகள் அங்கிருந்து சீக்கிரம் எம்பிகளை சேர்ந்து ஒரு பிரதமரை இந்தியா லெவல்ல ஒரு பிரதமரை கொண்டு வந்தாதான் இந்த நாடு வந்து சமஷ்டிக்குரிய குடியரசாக இருக்க முடியும். அது இருக்க முடியாதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கோமாளி மாதிரி போறாரு. கோமாளி சொல்ல கோமாளி மாதிரி நடந்துக்கிறதுலாம் தெரியுது. ஒரு முதல் பிரதமர் மோடி நடக்கிறது. ராத்திரி 8 மணிக்கு சொல்றாருயா பணம் செல்லாதுன்னு. 140 பேர் செத்தான். மோடி மேல நீங்க புலகேஸ் போட்டீங்களா? ஏன்னா அவர் பிரதமர். ஏன் மேல போடுவீங்க? நாளைக்கு ஏன் மேல போடலாம். ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட ஆட்சியா தானே விஞ்ஞானம். உண்மையை எவனுமே பேச முடியலடா. காமராஜர் வந்து கன்னியாகுமரியில தொகுதியில் நிக்கிறாரு. கன்னியாகுமரியில தொகுதியில் நிக்கிறாரு. அவரை எதிர்த்து ஒருத்தர் நிக்கிறாரு வேட்பாளர். அப்ப இவங்க ஒரு பாலம் போட்டு கொடுங்க ஐயா, உங்களுக்கு நாங்க ஓட்டு போறோங்கிற வாக்குறுதி தர மாட்டேன்ட்டாரு காமராஜர். அப்ப அவர்கிட்ட நெருங்கி இருக்கக்கூடிய நண்பர்லாம் கேட்கறாங்க, என்னங்க ஐயா நீங்க சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போட்டுருவாங்க. வேண்டா அறிவு இருக்காளே, லஞ்சம் கொடுக்கறது என்ன வித்தியாசம்? எதிரி ஓட்டு அவனு சொல்லிட்டு நம்மளும் சொல்லிட்டு நம்ம வந்து பாலம் கட்டி கொடுங்க, பொய் வாக்குறுதி கொடுக்க கூடாது. உண்மையா இருந்தாலும் முன்னக்கூடிய சொன்னா அதுக்கு ஒரு லஞ்சம்னு சொன்னாரு. அப்படி பிறந்த ஒரு தமிழன் பின்னாடி இருந்து தமிழன் எப்படி பேச முடியும்? நான் சித்தரா இருந்தாலும் ஒரு மனிதனாக வாழ்ந்தவன மனிதன் சொல்லாம விட்டா நானும் ஒரு துறை ஆயிடுவேன். அதுக்காக காமராஜர் உதாரணம் காட்டுறேன். ஆகவே வந்து விஞ்ஞானம் என்பது மக்களுடைய வாழ்வை செழுமையை நோக்கி போகணும். அதுல எனக்கு விஞ்ஞானம் கிடையாது. இன்னைக்கு கேவலமா இருக்கு. உலகத்துல பூரா பெட்ரோல் 30 ரூபா, 32 ரூபா, 22 ரூபா, 19 ரூபா, 16 ரூபாய்க்கு, 82 ரூபாய்க்கு. எதிரா வளர்ச்சி? எது வளர்ச்சி? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கல, நாங்க கிராமத்துல அந்த ஆன்மீகத்துக்கு வரதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையத்துல ஒரு வீட்டுல சைக்கிள் இருந்தா ஆச்சரியமா பார்ப்போம், மோட்டர் பைக் இருந்தா ரொம்ப வித்தியாசமா பார்ப்போம், கார் இருந்தா ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம். ஆனா இன்னைக்கு பைக் இல்லாத வீடு கிடையாது. ஏன்னா நிர்பந்தமாயி போயிடுச்சு வாழ்வியலால் சூழலால் அவனுக்கு. அப்ப பெட்ரோல் போட்டுட்டு ஆக வேண்டியிருக்கு. அப்ப இந்த பெட்ரோல் 80 ரூபாய்க்கு இந்த கணக்கு போட்டு பார்த்தா மிச்சம் 16 ரூபாய் அனாமதமா சேர்த்து வச்சிருக்கேன். இந்த 16 ரூபாய் யாருக்கு போகுது சொல்லு? எதிரா விஞ்ஞானம்? கவர்மெண்ட் தேசிய சட்டம் நெடுஞ்சாலை போட்டுக்கிறீங்க. அந்த நெடுஞ்சாலைக்கு வந்து ஒரு காருக்கு 70 ரூபாய் 80 ரூபான்னு கேவலமா இல்லையா? ஏன்டா ஏன் நாட்டுல நானே மற்றவரையும் கொடுத்துட்டு கார் வாங்கல, காருக்கும் வரியை கட்டிவிட்டு இந்த மக்கள் ஒரு இடத்த கடந்து போகல, அதுக்கு வரி கட்ட சொல்றது கேவலமா இல்லையா? அசிங்கம் இல்லையாடா? இது பேர் தேசிய நெடுஞ்சாலையா? அவங்க அப்பயே விட்டுருவாடா. இந்த டோல்கேட்டுக்கு எத்தனை நாள் வசூல் பண்ணுவேன்? 50 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் வச்சிருக்க. இதுக்கு எவ்வளவு செலவாச்சு? இது வரைக்கும் எவ்வளவு வசூலாச்சு? இதை சொல்லுங்கப்பா. நிறுவனத்திலே ஏழை விட்டுருங்க. இந்த நாட்டை ஏழை உறவு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னை ஆட்சி நடத்துவதற்கு வழி ஓட்டுறதுக்கு உடனே கொண்டாந்து வச்சிருக்கேன். காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், எவனா இருக்கட்டும். நீங்க பாட்டுக்கு எவனுக்காவது காசை கமிஷன் வாங்கிட்டு வித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாடு எங்க எதை நோக்கியா போகும்? எப்படி ஒற்றுமையா இருப்பான்? கடுமையா எச்சரிக்கிறேன். விஞ்ஞானம் என்பது எங்க நாட்டுக்கு இப்படிப்பட்ட விஞ்ஞானம் தேவையில்லை. என்னுடைய மக்களை வாழ்வை பாதிக்கக்கூடிய விஞ்ஞானமும், என்னுடைய மக்களை மனசை நோக்கக்கூடிய விஞ்ஞானமும், நோக்கடிக்கக்கூடிய விஞ்ஞானமும் இது எங்களுக்கு தேவையில்லை. இந்த நிலையை வந்து மத்திய சர்க்கார்கள் வந்து மாநில சர்க்கார் இவங்கெல்லாம் தமிழன் கிடையாது. தமிழன் சொல்லலாம், ஆனா அடையாளத்தால் தமிழன், ஆனா விசுவாசத்தால் அடிவெடியா இருக்காங்க. ஆகவே வந்து இவர்கள்லாம் தமிழர் கிடையாது. உண்மை தமிழன், உணர்வுள்ள தமிழன், பிறருக்காக தனக்காக போராடி செய்தே காட்டுவான். இந்த விஞ்ஞானம் எங்களுக்கு தேவையில்லை. மக்களை பாதிக்கக்கூடிய விஞ்ஞானம் என்ன விஞ்ஞானம்? அந்த விஞ்ஞானம் யாருக்காக? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 89% மக்களுக்காக, அந்த 11 முதலாளிகளுக்காகவா? இந்த விஞ்ஞானம் யாருக்கா? இந்த 89% பாதிக்கப்படுறேன். கார் வச்சிருந்தா பணக்காரனா 10,000 ரூபாய் காரை வாங்கிட்டு ஓட்டிட்டு வரேன். அதுக்கு 80 ரூபாய் பெட்ரோல் போட வேண்டியிருக்கு. ஒரு மாத சம்பளம் வாங்குறவன் நேரத்துக்கு அவன் வேலைக்கு போயாகணும். அவன் ஒரு பைக் வாங்கிருப்பான் தவணைக்கு. அதே 80 ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு பெட்ரோலுக்கு 80 ரூபாய் போட்டாரு. என்னங்கடா தண்ணி வாங்கினா லிட்டர் 20 ரூபா? இது எது வளர்ச்சின்னு நீங்க சொல்றீங்க? அது முதல் வளர்க்கக்கூடிய மத்திய மாநில சர்க்கார் நான் ஒரு குடிமைகள் அடிப்படையில் கேட்கிறேன். அது மட்டும் இல்லாம நாங்க சித்தனை இருந்து கேட்கிறோம். கண்டிப்பா நீங்க சொல்லணும். சொல்லாட்டி நீங்க வந்து அந்த நாட்டை ஆளுவதற்கும், இந்த நாட்டு மக்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கும், இந்த நாட்டு மக்களை வழிகாட்டின்னு சொல்றதுக்கு தகுதி இல்லாத, ஒன்றுமே இல்லாத கூமுட்டைகள் சமம். சரியான விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா நீங்க அறிவாளிகள்.